திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குடமுழுக்கு விழா அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறும் நிலையில சுமார் 5 லட்சம் பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் 4ஆம் தேதி முதல் திருச்செந்தூருக்கு 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவிலுக்கு குடமுழுக்கு விழா நடைபெறும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சமீபத்தில் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து 300 கோடி ரூபாயும் குடமுழுக்கு விழாவுக்காக ஒதுக்கப்பட்டது. கோவிலில் திருமண மண்டபம், கலையரங்கம், பூங்கா, திருச்செந்தூர் கோவிலில் ராஜகோபுரம் சீரமைப்பு, பக்தர்கள் தங்கும் விடுதிகள் என பல்வேறு வசதிகள் செய்யும் பணிகள் நடந்தன. மேற்கண்ட பணிகள் அனைத்துமே முடிந்த நிலையில ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற உள்ளது. ஜூலை 7ஆம் தேதி காலை 6:15 முதல் 6:50 வரை குடமுழுக்கு நடக்கிறது. தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதனால் திருச்செந்தூர் கோவிலுக்கு வரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் கோவிலில் கிரி பிரகார பாதை சீரமைப்பு, கடற்கரை சீரமைப்பு, கடல் அரிப்பு தடுப்பு சுவர் கட்டுமான பணிகள் முழு வீச்சில் நடந்து வருகிறது.